கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆர் கார்த்திகேயன் இறுதிக்கட்ட பிரச்சாரம் மேற்கொண்டார். உடுமலை மத்திய பேருந்து நிலையத்தில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான உடுமலை கே ராதாகிருஷ்ணன் தலைமையில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் நடைபெற்றது. விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். திருப்பரங்குன்றம் பேருந்து நிலையத்தில் இருந்து கோவில் வாசல் வரை பேரணியாக வந்து கோவில் முன்பாக பிரச்சாரம் மேற்கொண்டார். தொடர்ந்து விஜயபிரபாகருக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வேலினை பரிசாக வழங்கினார். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பனங்குடி சேவியர்தாஸ் காரைக்குடியை சுற்றி உள்ள கண்டனூர், கோட்டையூர் உள்ளிட்ட பகுதிகளில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சுர்ஜித் சங்கரை ஆதரித்து ஆயக்காரன் புலம் அருகே முன்னாள் அமைச்சர் OS மணியன் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயன் கோவை சாலை, திருவள்ளுவர் திடல் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். தேனி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் நாராயணசாமியை ஆதரித்து சோழவந்தான், வாடிப்பட்டி, உசிலம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் இறுதிக்கட்ட பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சு தமிழ்மணி மோகனூர் சுற்றுவட்டார பகுதிகளான வளையப்பட்டி, புதுப்பட்டி, லத்துவாடி உள்ளிட்ட கிராமங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலத்தில் அதிமுக வேட்பாளர் AL விஜயன் இறுதிக்கட்ட பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சி துணை கொறடாவும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான சு ரவி உட்பட அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பசிலியன் நசரேத் குமரி மாவட்டம் தோவாளையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தளவாய் சுந்தரம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சந்திரகாசன் வீதி வீதியாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டார். ஜெயங்கொண்டம் வடக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட தத்தனூர், கட்சி பெருமாள், சூரியமணல் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்தார். இதில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு பகுதியில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜசேகர் பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்தில் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி, மாவட்ட செயலாளர்கள் ராஜேந்திரன், ஆறுமுகம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பனங்குடி சேவியர்தாஸ் காரைக்குடி அருகே உள்ள கண்டனூர், கோட்டையூர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதில் மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்நாதன், முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கற்பகம் இளங்கோ உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மதுரை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் இறுதிக்கட்ட பிரச்சாரம் மேற்கொண்டார். மேலூர் நகர் பகுதிகளில் நடைபெற்ற இப்பிரச்சாரத்தில் MLA பெரியபுல்லான், முன்னாள் MLA தமிழரசன், மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜன் செல்லப்பா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி இறுதி நாள் பிரச்சாரத்தை பைக் பேரணியுடன் மேற்கொண்டார். தென்காசியில் உள்ள முக்கிய வீதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் மாவட்ட செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகருக்கு ஆதரவாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பந்தல்குடியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சந்திரமோகனை ஆதரித்து சமயபுரம், லால்குடி, முசிறி, துறையூர் உள்ளிட்ட பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் சிவபதி, முன்னாள் MP குமார் ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். திருச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கருப்பையாவை ஆதரித்து அதிமுக நட்சத்திர பேச்சாளர் ரவிமரியா திருச்சியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் மாவட்ட கழக செயலாளர் சீனிவாசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் செல்லம்பட்டியில் அதிமுக வேட்பாளர் நாராயணசாமிக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சுர்ஜித் சங்கரை ஆதரித்து ஓரடியம்புலத்தில் முன்னாள் அமைச்சர் OS மணியன், அவரது மகள் பாரதி, மருமகன் முத்துக்குமரன் உள்ளிட்டோர் பிரச்சாரம் மேற்கொண்டனர். கரூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தங்கவேலுவை ஆதரித்து முன்னாள் அமைச்சரும் கரூர் மாவட்ட செயலாளருமான MR விஜயபாஸ்கர் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கரூர் நகராட்சிக்கு உட்பட்ட முருகநாதபுரம், நீலிமேடு, 5 ரோடு ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை அடுத்து அம்பத்தூர் பகுதியில் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் பிரேம்குமாரை ஆதரித்து மாவட்ட செயலாளர் அலெக்சாண்டர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அம்பத்தூர், பாடி, மண்ணூர்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். சென்னை வடக்கு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோவை ஆதரித்து கழக தேர்தல் பொறுப்பாளர் RS ராஜேஷ் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். தென்காசி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக கூட்டணி கட்சியின் புதிய தமிழகம் கட்சி வேட்பாளர் டாக்டர் கிருஷ்ணசாமி பிரதான சுற்றுலா தலமான குற்றாலம் அருவியினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து அப்பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் மாவட்ட செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் உள்பட அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் சந்திரகாசனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் MC தாமோதரன், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன், கழக அமைப்பு செயலாளர் முருகுமாறன் ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக கூட்டணி கட்சியான தேமுதிக கட்சி வேட்பாளர் சிவக்கொழுந்து விருத்தாச்சலம் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதில் கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் தலைமையில் கழக நிர்வாகிகள் 1000க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக கூட்டணி கட்சியான தேமுதிக கட்சி வேட்பாளர் சிவக்கொழுந்து கழக அமைப்பு செயலாளரும் மாவட்ட கழக செயலாளருமான சொரத்தூர் ராஜேந்திரன் தலைமையில் வடலூரில் பிரச்சாரம் செய்தார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் டாக்டர் பிரேம்குமாரை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் தாம்பரம் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதில் மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். மதுரை பெத்தானியாபுரத்தில் மதுரை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு உள்ளிட்டோர் பிரச்சாரம் மேற்கொண்டனர். இக்கூட்டத்தில் ஆண் குழந்தைக்கு விஜயராமச்சந்திரன் என பிரேமலதா விஜயகாந்த் பெயர் சூட்டி மகிழ்ந்தார். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தமிழ்மணியை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் தங்கமணி பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். நாகை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சுர்ஜித் சங்கரை ஆதரித்து முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான காமராஜ் திருவாரூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே அதிமுக வேட்பாளர் அசோகனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் தலைமையில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் அதிமுக நிர்வாகிகள் உட்பட 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பேரணியாக சென்றனர்.